ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலில் பார்த்த அந்த பஃப் ஸ்லீவ் டிசைன் வந்து ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ப்ளூ கலர், அதாவது ஸ்லீவ் வந்து பிங்க் கலரு, சாரீ வந்து ப்ளூ கலர் இருக்கிறனால ப்ளூ கலரில் கிளாத் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் இது ஹைட் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 6.5 இன்ச்சு ஹைட் எடுத்திருக்கேன். 6.5 இன்ச்சு ஹைட்டில் இந்த மாதிரி நான் பஃப் வந்து பிடிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒன் சைடு பஃப் பிடிச்சி முடிச்சுட்டு ஃப்ளீட்ஸாக அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். கரெக்டாக நம்ம மேலே எந்த அளவுக்கு பிடிச்சோமோ அதே அளவுக்கு தான் நம்ம கீழேயும் பிடிக்கணும். அதே மாதிரி பஃப்பு நம்ம இஷ்டத்துக்கு வந்து பிடிச்சோம்னா பஃப் வந்து நீட்டாக வராது. ஓகேங்களா? இந்த மாதிரி சூப்பராக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதோட கலர் காம்பினேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ப்ளவுஸ் போடும்போது. இந்த வீடியோட எண்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ளவுஸோட இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நான் சொல்லியிருக்கேன். பேக்குக்கு என்ன வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் டிசைனு, கைக்கு எப்படி, ஃப்ரண்ட்டுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஸ்லீவ் மட்டும் நம்ம பார்க்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். இப்போ வந்து நான் ஸ்லீவ் போர்ஷன் எடுத்துட்டேன். இதில் வந்து 3 இன்ச்சு வித்து, ஹைட்டு வந்து நான் 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு எனக்கு வந்து அந்த பார்டர் இருக்கிறத கான்செப்டை வந்து பார்டர் எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பார்த்துட்டு மீதி இருக்கிறத நான் இந்த மாதிரி ஓப்பனுக்கு 3 இன்ச்சு கீழே 4.5 இன்ச்சு பண்ணிவிட்டு அது ஒரு லைன் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பீஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதை பத்திரமா வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும். இந்த பீஸ் எதுக்காக யூஸ் ஆகுது, இதுதான் நமக்கு மெயின் யூஸே. இது எதுக்காகன்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு வரும்போது. இப்போ வந்து லெஃப்ட் ரைட் ஸ்லீவ் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ 3 இன்ச்சு 3 3 6 இன்ச்சு வருங்களா மேலே, அந்த 6 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ரொம்ப அகண்டுட்டு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அடிங்க. கீழே வந்து நான் 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்ருந்தேன். அந்த 1/2 இன்ச்சு அடித்து எடுத்துட்டு அதே மாதிரி மேலேயும் அந்த வி ஷேப்பை வந்து நம்ம 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன சிசர் கட் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து கீழே பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே பிசுறு தெரிகிற மாதிரியே அடிச்சுக்கலாம். நான் வந்து லேஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறனால பிசுறு உள்ளே போகிற மாதிரி நான் அடிச்சுக்கிறேன். 2 மேலே கீழே 2 டாப் பாட்டம் 2மே வந்து நான் வந்து அடித்து திருப்புற மாதிரி தான் அடிச்சுக்கிறேன். இது மாதிரி கீழே ஒரு தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சுற்றி வரமே நான் ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த வேலை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இதை விட ஈஸியாக பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணவே முடியாது அப்படிங்கிற இதில் வந்து வந்துடும் உங்களுக்கு. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த சின்ன பொண்ணுக்கு தான் போடணும், மற்ற பெரிய பொண்ணுகள்லாம் போடக்கூடாது, 30 40 எல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது யார் வேணாலும் போடுற அளவுக்கு இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப டீசெண்ட் லுக்கு கொடுக்கும். இப்போ வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்த இப்போ ப்ளீட்ஸ் பிடிச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு நான் வந்து கரெக்டாக 3 3 3 6 1/4 இன்ச்சு கேப் 6 இன்ச்சு இல்லைங்களா, அந்த 6 இன்ச்சுக்கு அளவாக வெட்டி எடுத்துக்கிறேன். வெட்டி எடுத்துகிட்டு கீழே ஒரு லைனிங் கொடுத்துக்கிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம பிடிச்ச ஃப்ளீட்ஸ் அப்படியே நிற்கும். இதே பிடிக்காட்டி இந்த கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி வந்துடும். அதுக்காக தான் நான் ஒரு லைனிங் கொடுத்து எடுத்துக்கிறேன். லைனிங் கொடுத்து எடுத்துட்டு கீழே சும்மா ஒரு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டுட்டேன். பண்ணிவிட்டு அதே மாதிரி 6.5 இன்ச்சு வந்து ஓப்பன் வச்சுக்கிட்டு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல லேஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீக்கு இல்லை ஸ்டோன் லேஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு கோர்த்து விட்றதுனா கூட கை எம்மிங் வச்சு கோர்த்துக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த அளவுக்கு கரெக்டாக இப்போ வந்து ஹேண்ட் ஹைட்டை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த ஷேப் எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா இந்த கிளாத்து, இதை வந்து கரெக்டாக வச்சு இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இதுக்காக தான் இதை நான் பத்திரமா எடுத்து வைங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி வச்சுட்டு ஓகேங்களா? பாருங்கள் இந்த மாதிரி வச்சு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா?
இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து கிடச்சிரும். பாருங்கள், சூப்பரான ஸ்லீவ் வந்து கிடச்சிருச்சு நமக்கு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஹேண்டு ஓப்பன் வந்து எவ்வளோன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணி விட்றேன் கீழே. உங்களுக்கு இதே ப்ளூ கலர் பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கொடுக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஸ்டோன் லேஸ் கொஞ்சம் இது வந்து ஃபங்க்ஷனுக்கு கட்டுற சேரீ கொஞ்சம் கிராண்டாக வேணும்னு சொன்னாங்கல்ல, ஸ்டோன் லேஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சின்னதாக ஒரு பீட்ஸ் மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணி விட்ருக்கேன். பாருங்கள், ஸ்லீவ் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷனும் எவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்லீவ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட நிறைய வீடியோஸ் வரும். நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸுக்கெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் பேக்கோட டிசைனு. பேக்கில் வந்து ஸ்டோன் லேஸு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோன் லேஸு, அதுக்கப்புறம் ஒரு லேஸில் சின்ன சின்ன பூ போட்ட மாதிரி ஒரு டிசைன் லேஸு வச்சு ஸ்டிச் பண்ணி பாட் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்லீவும் சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு சூப்பரான டிசைனோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.